ගරු උතුමලිබ්බේ ගරු මන්ත්‍රීතුමා විනාඩි 11ක් කාලයක් ඔබතුමා. கௌரவ சபைக்கு தலைமை தாங்கும் தலைவர்களே, நமது ஜனாதிபதி அவரினால் நேற்று முன்வைக்கப்பட்ட இந்த வருட வரவு செலவு திட்டத்தை உண்மையிலே சில விடயங்கள் மக்கள் பலன் பெறக்கூடிய திட்டங்கள் இருக்கின்றது. நாங்கள் எதிர்க்கட்சி என்பதனால் மக்கள் நன்மை அடைகின்ற அல்லது நல்ல நாட்டுக்கு நல்ல வகையான திட்டங்களை எதிர்ப்பவர்கள் அல்ல. ஆனால் கௌரவ ஆளுங்கட்சி உறுப்பினர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், உங்களை வழிநடத்த வேண்டிய பாரிய பொறுப்பு எங்களுடைய கைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி அனுர குமார திசாநாயக்க அவர்கள் இந்த பாராளுமன்றத்திலே எதிர்க்கட்சியிலிருந்து ஆளுங்கட்சியினருக்கு ஒரு படிப்பினையாக ஒவ்வொரு விடயங்களையும் பேசி பேசி ஆளுங்கட்சியினை வழிநடாத்திய ஒரு அனுபவம் அவருக்கிறது. அதே போன்றுதான் எங்களுக்கு 64 எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். எங்களுக்கு ஒரு கடமை இருக்கிறது, உங்களை வழிநடத்த வேண்டியது. எனவே இங்கே தெரிவிக்கின்ற கருத்துக்களை நீங்கள் 159 பேர் ஆளுங்கட்சியில் இருக்கின்றீர்கள். உங்களிடம் தான் அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் தான் அதிகமான வாக்குறுதிகளை இந்த நாட்டு மக்களுக்கு அளித்திருக்கிறீர்கள். கடந்த காலங்களில் ஆட்சி செய்தவர்கள் தவறுகளால் உங்களுக்கு அதிகமான மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இதனை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஏதோ இன்று அல்லது நாளை உங்களை ஆட்சியிலிருந்து விலக்கிவிட்டு நாங்கள் எதிர்க்கட்சியினர் ஆட்சிக்கு வரப்போகின்றோம் என்ற ஒரு மனப்பாங்கிலே சில கௌரவ உறுப்பினர் இந்த சபையில் நடந்து கொண்டிருப்பது மிகவும் கவலையான விடயமாகும். எங்களுக்கு ஆளுங்கட்சிக்கு எப்படி உங்களுக்கு பொறுப்பு இருக்கிறதோ அதே போன்று இந்த பாராளுமன்றத்தை இந்த ஆட்சியை வழிநடத்த வேண்டிய பாரிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது, எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு. எனவே எங்களுடைய யோசனைகளை வரவு செலவு திட்டம் தொடர்பாக இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவிக்கின்ற கருத்துக்களை நீங்கள் சரி செய்து சீர் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். உண்மையிலே நாங்கள் நேற்று ஜனாதிபதி அவருடைய பேச்சை கேட்டபோது எல்லோரும் நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம். அது மாத்திரமல்லாமல் நேற்று நடைபெற்ற உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பான விடயங்களிலும் நாங்கள் எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி எல்லோருமே சேர்ந்து ஒரு தேர்தலை சந்திப்பதற்கு தயாரானோம். ஆனால் நாங்கள் தேர்தலை சம்பந்தமாக பேசிய போது நாங்கள் ஏதோ பயந்த மாதிரி இங்கே பேசினார்கள் எதிர்க்கட்சியினர். நாங்கள் பயப்படவில்லை. எங்களுடைய கடமை இருக்கிறது, எங்களுக்கு ஒரு தர்மம் இருக்கிறது. இந்த நாட்டு மக்கள் எதிர்பார்க்கின்ற அத்தனையையும் நீங்கள் செய்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. அந்த வழியே நாங்கள் எந்த ஒரு தேர்தலையும் சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் உங்களுடைய காலத்துக்குள் நீங்கள் நல்லதை செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. இந்த வரவு செலவு திட்டத்தை பொறுத்தவரையிலே சில நல்ல விடயங்கள் இருக்கிறது, அதை நாங்கள் வரவேற்கின்றோம். ஆனால் குறிப்பாக கிழக்கு மாகாண மக்கள் மத்தியிலே நேற்றையிலிருந்து பாரிய அதிருப்தி வந்திருக்கிறது. கிழக்கு மாகாண மக்கள் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு அதிகமான வாக்களை தந்தவர்கள் மூயின மக்களும். ஒருபோதும் இல்லாமல் சிங்களவர், தமிழர், முஸ்லிம்கள் என்று எல்லோருமே வாக்களித்திருக்கிறார்கள். கௌரவ விமல் ரத்நாயக்கா இந்த சபையுடைய சபாநாயகர் அவர் பேசுகின்ற போது சொன்னார், நாங்கள் தான் முஸ்லிம்களுடைய ஆளுங்கட்சி என்று சொன்னார்கள், அதிகமான ஆதரவை பெற்று. நான் அதுக்கு முதல் நாள் சொல்லியிருந்தேன் இந்த சபையில், உங்களுக்கு தான் வடகிழக்கிலே 12 லட்சம் மக்கள் தமிழ் முஸ்லிம் மக்கள் வாக்களித்தார்கள். அதை நான் சொல்லியிருந்தேன். இது தெளிவான விடயம். ஆனால் அந்த மக்களுடைய நல்ல பணிகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நான் கேட்க விரும்புகிறேன். அடுத்த கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையிலே உங்களுக்கு சொல்கின்றேன், அவருடைய பொருளாதாரத்தில் பாரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. கௌரவ குழுக்களின் தலைவர்களே, 2 தடவைகள் கிழக்கு மாகாணத்திலே வாழ்ந்த விவசாயிகளுக்கு பாரிய நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது. 2024ஆம் ஆண்டு இறுதியிலே ஒரு வெள்ளம், 25ஆம் ஆண்டு 2 தரம் விவசாயத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவ்வாறு பாதிக்கப்பட்டவர்களுடைய நெல்லுடைய விலையை கூட முழு கிழக்கு மாகாணத்திலும் அறுவடை நடந்ததற்கு பிறகுதான் அரசாங்கம் அவருடைய நெல்லுடைய விலையை தீர்மானித்தது. அதனால் விவசாயிகள் பாரிய கவலையோடு இருக்கிறார்கள். பொருளாதாரத்தில் பாரிய வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. எனவே உரிய நேரத்தில் நீங்கள் நெல்லுடைய விலையை நிர்ணயிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அது மாத்திரமல்லாமல் வரவு செலவு திட்டத்திலே எங்களுடைய
செயலாளர் நாயம் அவர்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் நிசாங்காரி அவர்கள் சொன்னார்கள், அம்பாறை மாவட்டத்திலே பாரிய அணைக்கட்டுகள், ஆறுகள், பிரதான வாய்க்கால்கள் அமுழிக்கப்பட்டிருக்கிறது. அதனை இந்த வரவு செலவு திட்டத்துடைய நீர்ப்பாசன அமைச்சுக்குள் உள்ளடக்கப்பட்டு, குறிப்பாக எனது மாவட்டமான அம்பாறை மாவட்டத்திலே பாரிய நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது. எனவே இந்த நீர்ப்பாசன அணைக்கட்டுகளை, ஆறுகளை நீங்கள் உள்வாங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அது மாத்திரமல்லாமல் கல்வியை பொறுத்தவரையிலே கிழக்கு மாகாணத்திலே ஒதுக்கப்பட்ட பணம் போதாது என்ற ஒரு நிலைமை இருக்கிறது. கௌரவ பிரதம மந்திரி அவர்கள் இந்த சபையில் இல்லை. கல்வியை பொறுத்தவரையிலே எங்களுக்கு எங்களுடைய மறைந்த தலைவர், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் அஷ்ரப் அவருடைய வேண்டுகோளுக்கிணங்க தென்கிழக்கு பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது. அந்த பல்கலைக்கழகத்தில் அது ஒரு தேசிய பல்கலைக்கழகமாக இன்று இயங்கிக் கொண்டிருக்கிறது. நான் ஒவ்வொரு வருடமும் 2000-2500 பல்கலைக்கழக மாணவர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். அதில் அதிகமாக சிங்கள மாணவர்கள் தான் உள்வாங்கப்படுகிறார்கள். தமிழ் மொழியிலும் சிலர் அனுமதிக்கப்படுகிறார்கள். அந்த பல்கலைக்கழகத்துடைய அபிவிருத்தியை இந்த வரவு செலவு திட்டத்தில் குறிப்பிடப்படவில்லை என்பது அந்த கிழக்கு மாகாண மக்களுடைய ஒரு கவலையாக இருக்கிறது. அங்கே விஞ்ஞான பீடம் இருக்கிறது, கலை கலாச்சார பீடம் இருக்கிறது, அரபு கலாச்சார பீடம் இருக்கிறது, தொழில்நுட்ப கலாபீடம் உருவாக்கப்படுகிறது, முகாமைத்துவ பீடம் இயங்கிக் கொண்டிருக்கிறது, பொறியியல் துறை இருக்கின்றது. ஆனால் கடந்த அரசாங்கத்திலே மருத்துவ பீடம் உருவாக்குவதாக எல்லோரும் முயற்சி செய்தார்கள், பின்னர் கைவிட்டார்கள். எனவே ஒரு தேசிய பல்கலைக்கழகமாக இருக்கின்ற தென்கிழக்கு பல்கலைக்கழகத்துடைய மருத்துவ பீடத்தை ஏற்படுத்துவதற்குரிய ஏற்பாட்டை செய்ய வேண்டும் என்று நான் கௌரவ பிரதம மந்திரி அவரை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அது மாத்திரமல்லாமல் பொருளாதார ரீதியான நீங்கள் எந்த தீர்வை வைத்தாலும், கடந்த காலம் 30 ஆண்டு காலமாக இந்த நாட்டிலே இருந்த கொடூர யுத்தத்தை நாங்கள் கண்டிருக்கிறோம். மனிதர்கள் கொலை செய்த காட்சியை கண்டிருக்கின்றோம். இதற்கு இனப்பிரச்சனை தீர்வுக்கு நாங்கள் போக வேண்டும். அது சம்பந்தமான நடவடிக்கைகளை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். புதிய அரசியல் அமைப்பை முன்வைப்போம் என்று சொல்லியிருக்கிறீர்கள், அதை முன்வைக்க வேண்டும். இந்த நாட்டிலே வாழுகின்ற சகலரும் சமாதானமாகவும் ஐக்கியமாகவும் வாழக்கூடிய ஒரு இனப்பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டிய பொறுப்பு உங்கள் எல்லோருக்கும் இருக்கின்றது. எனவே இந்த தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் மருத்துவ பீடம் மாத்திரமல்லாமல் சட்ட பீடத்தினையும் உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். உண்மையிலே சில விடயங்களை நாங்கள் பேச வேண்டும். இந்த வரவு செலவு திட்டத்தின் ஊடாக நீங்கள் பல நன்மைகளை செய்திருக்கின்றீர்கள், நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்பதற்கும் ஒரு திட்டத்தை தீட்டிருக்கிறீர்கள். நான் இந்த பாராளுமன்றத்தில் இருக்கும் வரையிலே 2-3 விடயங்களை நான் பேசிக்கொண்டே இருப்பேன். கிளீன் ஸ்ரீலங்கா என்கிற அந்த திட்டத்திலே நீங்கள் இதுவரையில் ஒரு முஸ்லிம், ஒரு தமிழ் உறுப்பினர் நீங்கள் தெரிவிக்காமல் இருக்கிறார். கவலையான விஷயம். அதனை நீங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும். கௌரவ அமைச்சர் அவர்கள் இங்கே இருக்கிறீர்கள், எல்லோரும் சேர்ந்து. நாங்கள் கேட்பது தவறென்று நினைக்கக்கூடாது, இனவாதம் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏன் கிளீன் ஸ்ரீலங்காவிலே எங்களுடைய சமூகத்தைச் சேர்ந்த 2 உறுப்பினர்கள் ஆணைக்குழு இருக்க முடியாது என்ற காரணத்தை சொல்ல வேண்டும், அல்லது யாரும் இயக்குகிறார்களா என்ற விஷயத்தை இந்த சபைக்கு சொல்ல வேண்டும். இது ஒரு பாராளுமன்றம். இந்த உச்சமான பாராளுமன்றத்திலே நாங்கள் தீர்மானங்களை எடுக்கின்றோம். நீங்கள் கடந்த காலங்களில் பாருங்கள், இந்த 225 கதிரைகள் இருக்கிறது. ஆட்கள் தான் மாறுகிறோம். ஆளுங்கட்சி என்றும் எதிர்கட்சி என்றும் அமைச்சர்கள் என்றும் நாங்கள் மாறுகிறோம். ஆனால் கதிரைகள், ஆசனங்கள் அப்படியே இருக்கிறது. எனவே நாங்கள் நீதி நியாயமாக நடக்க வேண்டும் என்று நான் உங்களை எங்கள் மக்கள் சார்பிலே நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். அதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் செய்ய வேண்டும். அப்போதுதான் இந்த பாராளுமன்றத்திலே இன ஐக்கியம் கட்டியெழுப்பப்பட வேண்டும். இந்த பாராளுமன்றத்திலே நாங்கள் இன ஐக்கியம் இல்லை என்றால், ஒற்றுமை இல்லை என்றால், கௌரவ உறுப்பினர்களுக்கு ஒரு கௌரவம் இருக்கிறது. என்னை பொறுத்தவரை நான் சொல்கின்றேன், எங்களுடைய சபாநாயகர் அவர்கள், ஜனாதிபதி அவர்கள், எங்களுடைய பிரதம மந்திரி அவர்கள், சபாநாயகர், எதிர்கட்சி தலைவர், சபை முதல்வர்களுக்கெல்லாம் பாரிய பங்கு இருக்கிறது. இந்த சபை உறுப்பினருடைய கௌரவத்தை நீங்கள் கட்டி காக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியமான ஒரு சம்பிரதாயம் என்பதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இங்கே வந்து மக்களுடைய பிரச்சனைகளை பேசுகின்றோம். ஆனால் நீங்கள் உங்களுடைய ஒரு பார்வையிலே நாங்கள் ஒரு 5 ஆண்டு காலம் அரசாங்கத்தில் இருந்த மாதிரியும், உங்களுக்கு நாங்கள் அநியாயம் செய்த மாதிரியும் உங்களுடைய சில செயற்பாடுகள் இருக்கிறது. நாங்களும் உங்களோடு எதிர்கட்சி தான் இருந்தோம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவே நாங்கள் எல்லோரும் ஐக்கியப்பட்டு இந்த நாட்டுடைய நல்ல விடயங்களில் ஒத்துழைப்பட்டு செயற்படுவோம் என கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.